and welcome to VAJ Home Bakers. இன்னைக்கு வீடியோல நம்ம கேக் பாப்ஸ் அண்ட் கேக் சிக்கிள்ஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த கேக் பாப்ஸும் கேக் சிக்கிள்ஸும் மெயினாக இப்போ ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷனெல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த கேக்கோட தீமுக்கு மேட்சிங்காக நம்ம அந்த கேக் பாப்ஸு கேக் சிக்கிள் இந்த ரெண்டுமே அந்த டேபிளில் டெக்கரேட் பண்ணுறதுக்குள்ள டெசர்ட்ஸாக வந்து நம்ம இது செய்வோம். ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பட் இது செய்யும்போது நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கவனிக்கணும். ஏன்னா இதில் வந்து அந்த சாக்லேட்டில் கிராக்கெல்லாம் வந்து மெயினாக விழும். ஸோ இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம் எல்லா டீட்டெயிலான விஷயங்களும் நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லை, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் நான் ஒரு விஷயம் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். இந்த வீடியோவில் நான் காமிக்கிற அந்த கேக் சிக்கிள் கேக் பாப்ஸ் ரெண்டுமே வந்து நான் வேறு வீடியோஸ்லேருந்து வந்து அந்த கிளிப்ஸ் எல்லாமே ஷஃபில் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன். அதனால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த கரெக்டான ஆர்டரில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த பாப்ஸ் அண்ட் கேக் சிக்கிள்ஸுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட நார்மல் கேக் ஸ்பாஞ்ச் தான். ஸோ இது வந்து நமக்கு கேக் பாப்ஸோ கேக் சிக்கிளோ என்ன ஃப்ளேவரில் செய்யணுமோ அதில் நம்ம ஸ்பாஞ்ச் எடுத்துக்கலாம். அதாவது இப்போ பைனாப்பிள் ஃப்ளேவர்னால் அந்த மாதிரி செய்துக்கோங்க, மேங்கோனா அந்த மாதிரி செய்துக்கோங்க, ஒரு வெண்ணிலா போதும் அப்படின்னா அந்த இதுலேயே ஃப்ளேவர்லேயே பண்ணிக்கலாம் ஸ்பாஞ்சு. அதேமாதிரி இப்போ சாக்லேட் ஸ்பாஞ்சு, ரெட் வெல்வெட் ஸ்பாஞ்சு, என்ன ஸ்பாஞ்ச் நீங்கள் பேஸ் கொடுக்குறீங்களோ நீங்கள் அது அந்த இதுக்குள்ளே தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்பாஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம உடச்சி போட்டு மிக்சியில் அடித்து எடுத்தோம் அப்படின்னா அந்த கேக் க்ரம்ஸ் வந்து நல்ல என்ன சொல்கிறது பொடி பொடியாக கிடச்சிரும். நம்ம கையில் பிச்சு எவ்வளோத்துக்கு தான் பிசைஞ்சு எடுத்தாலும் அந்த ஒரு சின்ன சின்ன லம்ஸ் மாதிரியே தான் இருக்கும். பட் அது மிக்சியில் பொடிச்சு எடுத்திங்கன்னா நல்லா ஈவனாக நமக்கு அந்த க்ரம்ஸ் பொடிஞ்சு கிடைக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சாக்லேட் கனாச்சியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ இது வந்து ஒயிட் சாக்லேட் கனாச்சியாவே எடுத்துக்கோங்க. அதுதான் அந்த பாப்ஸுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நம்ம இதுக்கு கொடுக்குற அந்த கனாச்சியோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:1, அதாவது 50 கிராம்ஸ் நம்ம ஒயிட் காம்பவுண்ட் எடுத்தோம்னா 50 கிராம்ஸுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்துக்கணும். ஸோ இது வந்து கப் மெஷர்மெண்ட்லலாம் நமக்கு இந்த கனாஷை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. கிராமில் தான் நமக்கு கரெக்டான ப்ரொப்போர்ஷன் கிடைக்கும். அப்புறமா இதுக்கு கூடவே ஒரு ஸ்மால் பீஸுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம், அன்சால்டட் பட்டர். இதுக்கு மெஷர்மெண்ட் அப்படியெல்லாம் கிடையாது, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம கனாச்சியை கூட சேர்த்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த கனாச்சி வித் இந்த பட்டர் மிக்ஸ் தான் நமக்கு அந்த கேக் சிக்கிள் அண்ட் கேக் பாப்ஸுக்கு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நம்ம வந்து அந்த கேக் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, அதில் வந்து இந்த கனாஷாவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ மிக்ஸ் பண்ணி அதை ஒரு கரெக்டான ஒரு ஃபார்முக்கு நம்ம கொண்டு வரணும். அதாவது கையில் வச்சு நம்ம உருண்டை பிடிக்கும்போது நம்ம என்ன ஷேப்பு கொடுக்குறோமோ அந்த ஒரு ஷேப்புக்கு ஃபார்ம் ஆகணும். அந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ரெடி பண்ணி எடுக்கணும். இந்த கேக் சிக்கிள் செய்கிறதுக்கு நான் 2 மெத்தடில் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதாவது ஒரு மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்ம மோல்டுலேயே டேரெக்டாக சாக்லேட் அப்ளை பண்ணி கேக் சிக்கிள் செய்கிறது. இன்னொன்று வந்து கேக் சிக்கிளில் அந்த சாக்லேட்டில் டிப் பண்ணி செய்கிறது. இந்த மாதிரி 2 மெத்தடில் காமிச்சிருக்கேன். ஸோ நம்ம இந்த கேக் சிக்கிள் அண்ட் கேக் பாப்ஸ் ரெண்டுமே அந்த கோட்டிங் கொடுக்கறதுக்குள்ள சாக்லேட்டு நல்ல லிக்யூட் ஃபார்மில் மெல்ட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ஷேப் ஃபினிஷிங் வந்து நல்லா கிளியராக கிடைக்கும். ஸோ சாக்லேட் எப்படி மெல்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு தனி வீடியோவாக நான் டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்கல அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ சாக்லேட்டில் எப்போவுமே சாக்கோ கலர்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணணும். அப்படி இல்லை நம்ம நார்மல் எடிபிள் ஜெல் கலர்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா சாக்லேட் வந்து அந்த கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகிடும். நான் இப்போ செய்ய போகிற கேக் சிக்கிள் அண்ட் பாப்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கலரில் நான் செய்ய போகிறேன். ஒன்று வந்து பிங்கு, இன்னொன்று வந்து க்ரீன் கலர். ஸோ அதனால் நான் 2 செப்பரேட்டாக சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி அதில் 2 கலர்ஸ் ஆட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா கேக் சிக்கிள் செய்கிறதுக்குள்ள சிலிக்கான் மோல்டு. இதில் வந்து நிறைய சைஸில் கிடைக்கும். என்கிட்ட இருக்கிறது வந்து மீடியம் சைஸ் தான் இது. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிக் சைஸில் உள்ள கேக் சிக்கிள் செய்கிறதுக்குள்ள சிலிக்கான் மோல்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது. அது மாதிரி இது பார்த்தீங்கன்னா இப்போ 4 கேக் சிக்கிள் செய்கிறதுக்குள்ள சிலிக்கான் மோல்டு. இதே மாதிரி ஒரே செட்டில் வந்து 8 செய்கிறது மாதிரி, 12 செய்கிறது மாதிரி, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் உள்ள சிலிக்கான் மோல்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் வேணும் அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறமா இது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஐஸ் ஸ்டிக்ஸ் தான், உடன் ஸ்டிக்ஸு. ஸோ மெயினாக கேக் சிக்கிள் செய்கிறதுக்கு நமக்கு தேவைப்படுற டூல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2 தான். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போ 4 கேக் சிக்கிள் செய்ய போகிறேன். இதில் வந்து 2 க்ரீன் கலர்லையும் 2 பிங்க் கலர்லையும் செய்ய போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக சாக்லேட் எடுத்து இந்த மோல்டில் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த மோல்டில் அந்த கேக் சிக்கிள் ஷேப் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாகவே நமக்கு அந்த சாக்லேட்டு ஸ்ப்ரெட் ஆகிறது மாதிரியாக நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அந்த கேவிட்டியோட எல்லா ஸ்பேஸ்லேயும் அந்த சாக்லேட் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வந்து நான் ப்ரஷ் யூஸ் பண்ணி எடுத்துப்பேன். இப்போ ஸ்பூன் யூஸ் பண்ணி கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இந்த ப்ரஷ் இருக்கும், நான் அதனால் அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணிப்பேன்.
அதுவுள்ள அப்ளை பண்ணுறது பாட்டமை தவிர அந்த சைடில் வந்து கொஞ்சம் அதிகமாக சாக்லேட் அப்ளை பண்ணுறது மாதிரியே பார்த்துக்கணும். ஸோ ஓரளவுக்கு ஃபுல்லாக நம்ம முடிஞ்ச வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் செட்டாக வச்சிடலாம். ஸோ நம்ம நார்மல் கூலிங்கில் வச்சா போதும், ஒரு 2 minutes அதில் வந்து நமக்கு செட் ஆகிடும் இல்லையா. அந்த கூலிங் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாக நமக்கு செட் ஆகும். ஸோ செட் ஆனதுக்கப்புறமா வந்து அடுத்த ஒரு செகண்ட் கோட்டிங் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்தது நல்லா செட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா செகண்ட் கோட்டிங் கொடுத்துக்கலாம். ஸோ மறுபடியும் என்ன பண்ணலான்னா அந்த எட்ஜஸ்லையா அந்த சைடெல்லாம் இருக்கு இல்லையா, சைடு அந்த எட்ஜு இதில் எல்லாத்துலேயும் சாக்லேட் கொஞ்சம் திக்காக படுறது மாதிரியே நம்ம அப்ளை பண்ணி கொடுக்கணும். இப்போ ஓரளவுக்கு அந்த சைடில் திக்னஸ் அதிகமாக கிடச்சிருச்சு அப்படின்னா 2 கோட்டிங் ஓட்டி ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை சைடில் வந்து நமக்கு அதிக அளவில் திக்னஸுக்கு ஃபார்ம் ஆகலை அப்படின்னா இன்னொரு 3rd கோட்டிங் கூட கண்டிப்பாக கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம டீமோல்ட் பண்ணும்போது பிரேக் ஆகிடும். ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கோட்டிங் கொடுக்கும்போது அந்த சிலிக்கான் மோல்டில் கூடுதலாக சாக்லேட்டு ஒட்டி பிடிக்காது. பட் வந்து நம்ம செகண்ட் கோட்டிங் கொடுக்கும்போது சீக்கிரமாக ஒட்டி பிடிக்கும். ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுக்கிறோம், ஆல்ரெடி இருக்கிறது வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்கும்போது சைடில் நமக்கு கொஞ்சம் அதிகமான சாக்லேட் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ செகண்ட் கோட்டிங்கும் முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் ஃப்ரிட்ஜில் ஒரு 5 minutes வச்சுட்டு எடுத்துகிட்டு அகைன் 3rd கோட்டிங் கொடுத்துக்கலாம். ஸோ 3rd கோட்டிங்கை முடிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த 3rd கோட்டிங்கை முடிச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஐஸ் ஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து இன்சர்ட் பண்ணுவோம் தெரியுமா, ஒரு ஹோல் இருக்கும் ஃப்ரெண்டில். ஸோ அந்த ஹோலும் வந்து இந்த சாக்லேட்டில் ஃபுல் கவராக இருக்கும். ஸோ அந்த இதில் நம்ம ஹோல் போடுறதுக்கு நான் என்ன செய்வேன்னா ஒரு நைஃபை ஹாட் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு அந்த ஹோல் வழியாக இன்சர்ட் பண்ணுவேன். ஸோ வந்து அந்த சாக்லேட் வந்து மெல்ட் ஆகி அந்த ஹோல் ஓப்பன் ஆகும். இல்லாமல் நம்ம டைரெக்டாக அந்த ஐஸ் ஸ்டிக்ஸ் வழியாக உள்ளே ஏற்றும் போது என்ன ஆகும்னா அந்த சாக்லேட் அந்த சைடில் வந்து இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து ரிமூவ் ஆகி போயிடும், அந்த செட்டோடே வந்து ரிமூவ் ஆகும். ஸோ அது அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா அந்த கேக் க்ரம்ஸ், அதை வந்து இதுக்குள்ளே ஃபில் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த கேக் க்ரம்ஸ் வச்சு அந்த 4 கேவிட்டிலையும் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஐஸ் ஸ்டிக்ஸை அந்த ஹோல் வழியாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இதோட டாப்பில் சாக்லேட்டு நம்ம அப்ளை பண்ணணும். பட் நான் இன்சர்ட் பண்ண மறந்து போய் நான் மேலே சாக்லேட் கோட்டிங் கொடுத்துட்டேன். சப்போஸ் நம்ம இந்த ஐஸ் ஸ்டிக்ஸ் அந்த ஹோல் வழியை இன்சர்ட் பண்ணும்போது அந்த சைடில் உள்ள அந்த சாக்லேட்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு இல்லை பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக சாக்லேட் வந்து இந்த டாப்பில் அப்ளை பண்ணால் போதும், ஓரளவுக்கு நமக்கு அந்த பிரேக் ஆனதெல்லாம் ஜாயிண்ட் ஆகி கிடச்சிரும். ஸோ சாக்லேட் எல்லாம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இதை மறுபடியும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் டைரெக்டாகவே டிமோல்ட் பண்ணிட்டேன். ஆனால் நான் நார்மலாக என்ன செய்வேன்னா இந்த கேக்ஸுகளோட சைட்ஸில் வந்து கொஞ்சம் சாக்லேட்ஸ் வந்து அந்த சிலிக்கான் மோல்டில் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஷார்ப்பான ஒரு நைஃப் வச்சு அதெல்லாம் எடுத்து விட்டதுக்கு அப்புறமா தான் டிமோல்ட் பண்ணுவேன். அப்போ அந்த கேக்ஸுகளோட சைட்ஸ் எல்லாம் நமக்கு நல்லா நீட்டாக கிடைக்கும். நம்ம டிமோல்ட் பண்ணிவிட்டு சப்போஸ் சம்டைம்ஸ் வந்து நம்ம அதை எடுக்கிற டைமில் என்ன ஆகும்னா அந்த கேக்ஸுகளோட ஒட்டி இருக்கிற சாக்லேட்டு சேர்ந்து இலகி வந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். டிமோல்ட் பண்ணும்போது இன்னொரு விஷயம் கவனிக்கணும், நம்ம வெளியில் ப்ரொஜெக்டாக இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்டிக்கு, அந்த ஸ்டிக்கை தான் நம்ம வந்து அந்த ஹோல் வழியாக அந்த ப்ரெஸ் பண்ணி ஸ்டிக்கை பிடிச்சி தான் எடுக்கணும். அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கேக்ஸுக்களை பிடிச்சி இழுத்து எடுத்துடக்கூடாது. அப்படிங்கும்போது என்ன ஆயிரும்னா ஸ்டிக்கு தனியாக வரும், அதுக்கு மேலே நம்ம செய்திருக்கிற அந்த ஐஸ் ஷேப்பு வந்து அது செப்பரேட்டாக வந்துடும். ஸோ எல்லா கேக்ஸுகள்ஸையுமே நல்லா சேஃபாக டிமோல்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இனி இதில் வந்து நமக்கு என்ன மாதிரி டெக்கரேஷன்ஸ் கொடுக்கணுமோ, ஃபாண்டன் டெக்கரேஷன்னா ஃபாண்டன் டெக்கரேஷன், இல்லை சாக்லேட் டெக்கரேஷன்னா அது அப்படி அந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் உள்ள அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம செய்கிற அந்த எல்லா கேக்ஸுகளும் வந்து ஒரே ஷேப்பாக இருக்கும். அண்டு அந்த சர்ஃபஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும், அந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து நல்லா நீட்டாகவே இருக்கும். பட் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அந்த ஒவ்வொரு கோட்டிங்கும் நம்ம அப்ளை பண்ணி செட் ஆக்கி அதை எடுத்து ஆக்சுவலி அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இந்த கேக்ஸுகள் ரெடி ஆகியாச்சு. இதோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி பேபி ரிபன்ஸ் ஏதாவது கட்டணும்னா கொஞ்சம் கூட அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த கேக்ஸுகள் செய்கிறதுக்குள்ள செகண்ட் மெத்தட் காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம சாக்லேட் அந்த மோல்டில் அப்ளை பண்ணல, டைரெக்டாகவே அந்த கேக் க்ரம்ஸ் ரெடி பண்ணியிருப்போம் இல்லையா, அதை வந்து எல்லா கேவிட்டிஸ்லேயும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் அந்த ஏர் பபிள்ஸ் அந்த ஸ்பேஸ் எதுவுமே இல்லாமல் நமக்கு அந்த பாட்டம் சர்ஃபேஸ் வந்து நல்லா நீட்டாக கிடைக்கும். ஸோ இனி வந்து அதில் வந்து ஹோல் இருக்கும், அது வழியாக அந்த கேக் ஸ்டிக்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுக்கலாம்.
ஸோ கேக் ஸ்டிக்ஸும் நம்ம இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வந்து செட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அந்த கனாச்சியை விட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கனாச்சியை வந்து நல்லா செட் ஆகி கரெக்டாக அந்த ஒரு ஐஸுக்கு ஷேப்பில் நமக்கு ஃபார்ம் ஆகி கிடைக்கும். ஸோ 15 மினிட்ஸுக்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே நம்ம டீமோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இனி இதை பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாகவே அப்படியே அந்த ஸ்டிக்கை பிடிச்சி சாக்லேட்டுக்குள்ளே டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த கேக் ஷேப்போட அந்த ஃபுல்லாகவே நமக்கு சாக்லேட்டு கவர் ஆகி வர அளவுக்கு டிப் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி டிப்பிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா நமக்கு சாக்லேட் நல்ல லிக்விட் கன்சிஸ்டன்சியில் மெல்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டிப் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா உதறி விட்டுக்கலாம். அப்போ இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய சாக்லேட் வந்து நமக்கு அதுலேருந்து போய் கிடைக்கும். அது மாதிரியே இதை நான் டேரெக்டாக ஒரு பிளேட் மேலே தான் வச்சுருக்கிறேன். அப்போ வந்து அந்த டாப்லேருந்து வடிஞ்சிருக்கக்கூடிய அந்த எக்ஸஸ் சாக்லேட் வந்து நமக்கு அந்த பிளேட்லேயே வந்து வடிஞ்சிருக்கும். இப்போ இந்த சாக்லேட் டிப் பண்ணி எடுக்கிறோம்ல, இது வந்து நீங்கள் ஒரு சின்ன கப்புக்குள்ளே ஃபுல்லாகவே சாக்லேட் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ளால இந்த கேக் சிக்கிள் வந்து நம்ம டிப் பண்ணி எடுக்கணும். அதாவது ஃபுல் அந்த முங்குற அளவுக்கு டிப் பண்ணி எடுத்தாலுமே நமக்கு வந்து நல்லா நீட்டாக நமக்கு ஃபுல்லாக என்ன சொல்கிறது, இப்போ நான் வந்து அப்படி ஃப்ரண்ட்டும் பேக்கும் புரட்டி போட்டுலாம் எடுத்தேன். ஸோ அப்படி இல்லாமல் நமக்கு வந்து ஒரே ஸ்ட்ரெச்சில் வந்து ஃபுல்லாக நல்லா நீட்டாக சாக்லேட்டை கோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம அந்த பிளேட்டில் வச்சு அந்த கேக் சிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த சாக்லேட் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி அகெயின் ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஒவ்வொன்றா நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுருவேன். ஸோ இந்த கேக் சிக்கிளை அந்த பட்டர் பேப்பருக்கு மேலே வச்சு ட்ரை பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் நமக்கு வந்து அதுலேருந்து இலக்கி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலி இந்த சொல்கிறது வந்து நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட், ஓகேங்களா? உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்ம சாக்லேட்டில் டிப் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஆல்ரெடி அந்த க்ரம் கேக்ஸ் இருக்குது தெரியுமா, அது வந்து நல்லா கூலானதுக்கு அப்புறமா தான் எடுத்து நம்ம சாக்லேட்டில் டிப் பண்ணுறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம ரூம் டெம்பரேச்சர் வைக்கும் போதே அந்த கேக்கில் இருக்கக்கூடிய கூலிங்கில் அந்த சாக்லேட் வந்து நமக்கு ட்ரை ஆகி கிடைக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஏதாவது போடுறதா இருந்தாலும் நம்ம இந்த கோட்டிங் கொடுத்த உடனே இந்த சாக்லேட்டு ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்ப்ரிங்கிள்ஸ் போடணும். இல்லை நம்ம அப்படி செட் ஆனதுக்கப்புறமா ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஒட்டி பிடிக்காது. இல்லை நான் இப்போ செய்கிறது மாதிரியாக அதுக்கு மேலே மறுபடியும் சாக்லேட் ஏதாவது அப்ளை பண்ணி டெக்கரேட் பண்ணுறதா இருந்தால் நம்ம இப்போ கொடுத்த அந்த சாக்லேட் கோட்டிங் வந்து ட்ரை ஆனதுக்கு அப்புறமாவே தான் செய்துக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த 2 கலர் சாக்லேட் வந்து மிக்ஸ் ஆகிடும். இந்த ரெண்டில் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம கேக் பாப்ஸ் செய்துக்கலாம். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கேக் சிக்கிள் செய்தோம் இல்லையா, அதே இந்த கேக் க்ரம்ஸோட சேம் ரெசிபி தான், ஓகேங்களா? இப்போ கேக் பாப்ஸ் செய்யும் போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்த செய்கிற அந்த பாப்ஸ் எல்லாமே சேம் சைஸ்லையா இருக்கணும், சரிங்களா? நம்ம சும்மா ரேண்டமாக ஒவ்வொரு உருண்டை பிடிச்சி எடுத்தோம் அப்படிங்கும்போது பெருசும் சின்னதுமாக இருக்கும். ஸோ ஸ்பூன் இல்லை அப்புறம் ஏதாவது சின்ன பவுல்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு அந்த சேம் மெஷர்மெண்ட்டுக்கு எல்லா பாப்ஸுக்கும் வந்து நம்ம பால் ஃபார்ம் பண்ணி எடுக்கணும். ஸோ அதே மாதிரியே இந்த பால் செய்கிறது வந்து நல்ல அந்த சர்ஃபேஸ் வந்து நல்ல ஈவனாக நீட்டாக இருக்கணும். கொஞ்சம் அப்படி ஏறி இறங்கி அந்த உருண்டை வந்து ஷேப்பாக இல்லை அப்படின்னாலும் அந்த பாப்ஸ் பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது. இதுதான் நம்ம கேக் பாப்ஸ் எல்லாம் வைக்கிற ஸ்டிக்கு. இதில் ஸ்டிக்கில் ஒரு எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஹோல் இருக்கும். ஸோ இந்த ஹோல் இருக்கிற போர்ஷன் தான் நம்ம அந்த பாப்ஸுக்கு உள்ள இன்சர்ட் ஆகி இருக்கிறது மாதிரியாக வைக்கணும். அப்புறமா இந்த பாப் ஸ்டிக்கோட ஒன் எண்டில் நம்ம சாக்லேட் டிப் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த பாப்ஸ் நம்ம பால் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம்ல கேக் க்ரம்ஸு, அதில் வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் அந்த பாப்ஸில் நம்ம இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் வந்து செட்டாக வைக்கணும். அப்போ தான் ஸ்டிக்ஸு வந்து அந்த பாப்ஸ்லேருந்து ரிமூவ் ஆகி வராது. நம்ம இந்த கேக் பாப்ஸும் பார்த்தீங்கன்னா 2 மாடலில் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மினி கப் கேக் மோல்டில் அந்த பாப்ஸில் நம்ம சாக்லேட் டிப் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பாப்ஸ் பாட்டம்லேயும் ஸ்டிக்கு டாப்லேயும் இருக்கிறது மாதிரியாக நம்ம இந்த மாதிரி செய்துக்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறது மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் தான் வைக்கணும். அதுக்கு அதிகமாக டைம் வைக்கக்கூடாது. அதே மாதிரி ஃப்ரீசரில் எதுவும் ஸ்டோர் பண்ணக்கூடாது. நம்ம நார்மல் கூலிங்கில் வைக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க பாப்ஸில் வந்து கிராக் விழுது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கிராக் விழுறதுக்குள்ள மெயின் ரீசன் வந்து ரொம்ப நேரம் கூலிங்கில் வச்சுட்டு நம்ம வந்து சடனாக எடுத்து சாக்லேட்டில் டிப் பண்ணுறது. இப்போ நீங்கள் ரொம்ப நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்க அப்படின்னா கூட பரவாயில்ல. நீங்கள் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டிங்கன்னா அந்த கூலிங் வந்து கொஞ்சம் கம்மியாகி கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்து சாக்லேட்டில் டிப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா அந்த சாக்லேட் சர்ஃபஸில் வந்து கிராக் விழாது. ஸோ நான் வந்து இந்த கேக் பாப்ஸ் எப்போவுமே இந்த சாக்லேட் டிப் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் நான் வைக்க மாட்டேன், ரூம் டெம்பரேச்சரில் தான் வச்சுருப்பேன். ஸோ அது கொஞ்சம் நேரத்தில் மறுபடியும் இந்த சாக்லேட் ட்ரை ஆனதுக்கப்புறமா அதுக்கு மேலே நமக்கு ஏதாவது டெக்கரேஷன் பண்ணணும்னா இப்போ ஃபாண்டன் அப்படி இல்லை அந்த சாக்லேட்டில் டெக்கரேட் பண்ணுறதா இருந்தால் அந்த மாதிரி நம்ம செய்துக்கலாம். ஸோ
அந்த கேக் பாப்ஸ் வந்து இன்னொரு மெத்தட் எப்படின்னா, நம்ம அந்த பால்ஸில் சாக்லேட்டை டிப் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்கை வந்து ஒரு தெர்மாக்கோலில் நம்ம இப்படி நாட்டி வச்சோம் அப்படின்னா இந்த ஷேப்லேயே நமக்கு கிடைக்கும். நான் ஸ்டார்டிங்லலாம் இந்த மாதிரி மாடல் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் என்ன ஆகும்னா, இது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நம்ம வந்து அந்த தெர்மாக்கோலில் நாட்டி வச்சு அதுக்கப்புறம் வந்து ட்ரை ஆக வச்சு தென் கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து இப்போ டேபிளில் வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லாதது மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து இந்த மினி கப் கேக் மோல்டில் வந்து இந்த கேக் பாப்ஸ் வச்சு அந்த மாதிரி வந்து நான் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து கேக் பாப்ஸ், கேக் சிக்கிள் இந்த ரெண்டோட ஸ்டோரேஜ் வந்து சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ வந்து ஒன் டே முன்னாடி நீங்கள் செய்து வைக்கிறீங்க, அதாவது நெக்ஸ்ட் டே ஃபங்க்ஷனுக்கு செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியே ஒரு 8 கண்டெய்னரில் வச்சு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள். அந்த சாக்லேட் சர்ஃபேஸில் எதுவும் கிராக் எதுவுமே விழாது. பட் நீங்கள் ஓப்பனில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதில் கிராக் விழும். இப்போ அதுவே ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு கேக் டெலிவர் பண்ணுறீங்க, மார்னிங் ஆர் ஆஃப்டர்நூன் தான் செய்கிறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுருந்தா போதும். இப்போ சாக்லேட் வந்து நமக்கு குட் கண்டிஷனில் தான் இருக்குது அப்படின்னா மெல்ட் ஆகும் அப்படின்னுலாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஒன் டே ஃபுல்லாகவே ரூம் டெம்பரேச்சர் இருந்தாலும் சாக்லேட் வந்து மெல்ட் ஆகாது. அண்ட் மெயினாக இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேக் பாப்ஸுக்கு வந்து அந்த சிங்கிள் பீஸ் வந்து 15 rupees. ஸோ இதில் வந்து டெக்கரேஷன் நம்ம வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டெக்கரேட் பண்ணுறோம், ஃபாண்டன் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணுறோம் அப்படின்னா 20 to 25, அதாவது 10 rupees நம்ம வேரியேஷனில் வந்து சேல் பண்ணிக்கலாம். இப்போ கேக் சிக்கிள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 65 rupeesலேருந்தே வந்து சேல் பண்ணலாம். தென் 75 வரைக்கும், ஓகேங்களா, அதுவும் வந்து 10 rupees வேரியேஷன். நம்ம வந்து டெக்கரேட் பண்ணுறதை பொறுத்து 75 rupees வரைக்கும் சேல் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு 6 numbers கேக் சிக்கிள் கேக் பாப்ஸ் செய்கிறதா இருந்ததுன்னா 3/4 கிலோ கேக்குக்குள்ளே அந்த க்ரம்ஸ் நமக்கு தேவைப்படும். அது மாதிரியே 200 grams வந்து சாக்லேட் தேவைப்படும். இப்போ நான் பொதுவாக டேபிள் டிசர்ட் செட்டப் செய்கிறதா இருந்ததுன்னா இப்போ கேக் சிக்கிள் கேக் பாப்ஸ் அப்புறம் டோனட் இந்த 3க்கும் சேர்த்து சாக்லேட் டிப் பண்ணுறதுக்கு வந்து 275 grams உள்ள சாக்லேட் வந்து நான் எடுத்துப்பேன். இது வந்து நான் சேல் பண்ணுற ப்ரைஸு. இப்போ உங்கள் சரௌண்டிங்கில் உள்ள ஹோம் பேக்கர்ஸ் எல்லாம் எப்படி சேல் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து நீங்களும் வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கேக் சிக்கிள் கேக் பாப்ஸில் நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் கேட்டு அந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே நான் அதில் கிளியர் பண்ணி சொல்லியிருக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, லேட் ஆனாலும் நான் ரிப்ளை பண்ணுறேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.